டெய்லியும் தனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. நல்ல வேளை முன்னாலே அவங்க அப்பா என்ன பண்ணார், அவருக்கு போர் அடிக்குதுன்னு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் தாம்பரத்தில் கோவில்பட்டி முறுக்கு கடைன்னு. ஃபஸ்ட் டைம் அந்த கடையை நான் கேள்விப்படுறேன். அவர் எப்படியே வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து முறுக்கு, அதாவது சின்ன முறுக்கு, ஓட்டை வடை, அப்புறம் மிளகு மோட்டா சேவை ஏதோ வாங்கிட்டு வந்தாருங்க. அதில் வந்து முறுக்கு வந்து எது வேணுடான்னு கேட்டால் எனக்கு முறுக்கு தான் வேணும்னா சரி ஒரு 2 முறுக்கு கொடுத்தேன். பாவம் அவனுக்கு அது ஹெல்த்தியாக எதுவும் கொடுக்க முடியலன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரின்ட்டு பிஸ்தா இருக்குன்னு அது ஒரு 3 வந்து உரிச்சு கொடுத்தாச்சுங்க. அதுதான் அவனுக்கு ஸ்நாக்ஸ். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சேன்னா இட்லியும் குருமா, உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டு ஒரு குருமா வந்து டிஃபன் குருமா மாதிரி தான் வச்சேன், தனி மிளகாத்தூள்லாம் போட்டு. அப்புறம் வந்து லஞ்சுக்கு அவனுக்கு என்ன வந்தால் அவனுக்கு பிடிச்ச கர்ட் ரைஸ் தான். கர்ட் ரைஸ் கூட வெண்டைக்காய் பொரியல்லாம் கொடுத்தேன். கொஞ்சமாக தான் கொடுத்துருந்தேன், ஏன்னா வந்து அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட்றானான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நிறைய கொடுக்கலான்ட்டு தாங்க பண்ணேன். எனக்கு டெய்லி யோசிப்பேங்க, முன்னாள் நைட் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன் நாளைக்கு என்ன செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கினாதான் எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக தூங்கின மாதிரி. அப்புறம் வந்து நான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் இப்படி தான் யோசிப்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்